ஹாய். இப்போ ரீசெண்டாக கண்டினியூஸாக அன்பாக்சிங் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். இப்பயும் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். என்னடா அவன் கண்டினியூஸாக அன்பாக்சிங் வீடியோவாக போட்டுனே இருக்கானே, ஏகப்பட்ட காசு செலவு பண்ணுறானேலாம் இல்லை. இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட்ஸில் இருக்கிற பொருள் தானே தவிர தௌசண்ட்ஸோ லேக்ஸோ ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு என்னால் முடியாது. அதனால வந்து சும்மா ஹண்ட்ரட்ஸில் இது பண்ணுவோம். சும்மா நம்மளோட சந்தோஷத்துக்காக பண்ணுற ஒரு விஷயம்தான். என்னதான் ரொம்பவும் வந்து எல்லாத்தையும் வந்து செலவும் பண்ணக்கூடாது, அதே சமயத்துல வந்து மொத்தமா சேர்த்து வச்சுக்கிட்டு கஞ்சத்தனமும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் எனக்கு. ஸோ நான் பிடிச்ச விஷயங்கள் அப்பப்போ எனக்கு தோன்றப்போ சின்ன சின்ன விஷயங்கள் வாங்குவேன். அப்படி ஒரு விஷயம்தான் இதுவும். இதுவும் வந்து ரொம்ப நாளா வந்து எனக்கு சொல்லிட்டு இருந்தது தான், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தது தான். அந்த மாதிரி இதை வாங்கு, கொஞ்சம் லைட்டிங் பெட்டரா இருக்கட்டும், வீடியோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியில் கொடுக்க ட்ரை பண்ணலாம் அப்படி இப்படின்ட்டு. ஸோ அடுத்த ஃபியூ வீடியோஸ் இனிமேல் வந்து நல்ல குவாலிட்டியில் வரும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு பொருள் தான் இது. பிரிக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் சோகம் என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்துச்சு, அது உடஞ்சி வந்துச்சு. ஸோ மன உளைச்சலாக போச்சு. அதனால வந்து ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு புதுசு வாங்கியிருக்கேன். அதனால ஏதாவது எப்படி வருதுன்றத பார்ப்போம். இதெல்லாமே வந்து நம்ம என்ன சொல்றது, நாளைக்கு வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், 1 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரிலாம் போகிறதுக்குலாம் இல்லை. இது என்னோட சந்தோஷத்துக்காக சரி சும்மா ஒரு ஃபன்னுக்கு பண்ணுவோமே அப்படின்ட்டு தான் இது. லெட்ஸ் see how it goes. நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம். நம்ம பிடிச்ச விஷயங்களை நமக்கு செஞ்சுக்காம வேற யார் செய்வாங்க சொல்லுங்க. ஸோ இட் இஸ் அ ஸ்டாண்ட். எஸ், இட் இஸ் அ என்ன சொல்றது, ட்ரைபாட் ஸ்டாண்ட். நான் வந்து ப்ராபப்ளி ஆட் அ வீடியோ ஆர் அ ஃபோட்டோ அட் த எண்ட் ஆஃப் திஸ். நான் வந்து போடுறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இது எப்படி இருக்கு என் செட்டப் அப்படின்ட்டு சொல்லுங்கள். செட்டப்னா ஐ மீன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான செட்டப். இது வந்து இந்த ட்ரைபாட் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் இது வந்து எல்இடி ரிங் லைட்டு. ஸோ இது வந்து ஏதோ 3 கலரில் வரும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இது எல்இடி ரிங் லைட்டு. அதுக்கப்புறம் இது வந்து ஃபோன் வைக்கிறதுக்கான அந்த ஸ்டாண்டு. ஸோ வந்து அதுக்கு ஒரு இதோட அட்டாச் பண்ணியிருக்காங்க அந்த யூஎஸ்பி கேபிள் மாதிரி. இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் ஒரு அடாப்டரோடனா வி கேன் ஷிஃப்ட் த லைட். இதுக்கு ஒரு ரிமோட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு வார்ம் டோன் வேணும்னா வார்ம் டோன் அந்த மாதிரி. இதுவும் அகெயின் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருள் கிடையாது. இது வந்து ஒரு 599 ருபீஸ். நான் இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இதையும் 600 ருபீஸ்க்குள்ளே தான். ஸோ இப்போ நான் போட்ட ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோன்னு இந்த மைக்கும் பார்த்தீங்கன்னா 749 ருபீஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த போஸ்டர் வீடியோ பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஈச் 99 ருபீஸ். ஸோ எல்லா போஸ்டரும் சேர்த்து எனக்கு 594 ருபீஸ் ஆச்சு. அப்புறம் இந்த லைட்ஸ் வந்து 599. ஸோ ஆல் டுகெதர் வந்து ஒரு லெஸ் தேன் 2000 ருபீஸ்க்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இட் இஸ் சம்திங் வெரி ஹாப்பி. அண்ட் ஓகே, பரவாயில்ல, நம்மளாலையும் முடியுது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன விஷயம்தான். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நான் வந்து நல்ல கண்டென்ட்லாம் போடுவேன்னு நான் நினைக்கிறேன். 1-2 ஐடியாஸ் இருக்கு ஆல்ரெடி மைண்டில். ஸோ போக போக எப்படி வருதுன்றதை பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். தொடர்ந்து பாருங்க. ஹோப்ஃபுல்லி ஐ வில் பி ஏபிள் டு டெலிவர் குட் கண்டென்ட்ஸ் ஹியர் அண்ட் தேர், தென் அண்ட் தேர் அண்ட் ரெகுலர்லி. Bye. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செட்டப் ஒரு மாதிரி ஸ்லோவாக ரெடி ஆகிருக்கு. ஆமாம், எஸ். ஸோ இது வந்து இது அப்படியே வந்தால் இந்த எல்இடி ஸ்டாண்டு. அது என்னோடய ஸ்டடி டேபிளை இக்னோர் பண்ணுறீங்க, அது கொஞ்சம் கலீஜாக இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு வார்ம் டோன் இருக்கிறது.
அகைன் இக்னோர் என்னோட ஷர்ட்ஸ் எல்லாம். ஸோ இதுலேயே வந்து டோன் நம்ம மாற்றிக்கலாம். இது வந்து இன்னும் வார்மு, இது வந்து கூல் டோன். ஸோ அது ஃபஸ்ட்டு இது வந்து மிட் ரேஞ்சு, இது வந்து வார்ம், நல்ல வார்ம், இது கூல் இந்த டோன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுலேயே வந்து பிரைட்னஸ் ஏற்றுறதோ இல்லைன்னா வந்து பிரைட்னஸ் இறக்கிறதுக்கோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான். எஸ், நன்றி நன்றி நன்றி.